வணக்கம் மக்களே, இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோலிலேண்ட் மைக் அன்பாக்சிங் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம். எல்லோரும் இந்த வீடியோவோட தொடர்ந்து இணைந்திருங்க. வாங்க நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஹோலிலேண்ட் பாக்ஸ் நல்லா அழகாக சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கும் ரொம்ப அருமையாக அழகாக இருக்குது. அந்த பாக்ஸை திறக்கும்போது அது திறந்த உடனே உள்ள முதல்ல இருக்கிறது நம்ம எதிர்பார்த்த ஹோலிலேண்டோட மைக், அந்த மைக்கோட சார்ஜிங் கேஸ். ஸோ அது ஒரு இது இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு எம்டி பாக்ஸ். அதை எடுத்தோம் அப்படின்னா, அதை எடுத்ததுக்கப்புறம் உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இது இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பழைய காலத்து பாட்டியோட ஒரு சுருக்கு பை இருக்குது. அந்த சுருக்கு பை அது எதுக்கு அப்படின்னா, அந்த சுருக்கு பையில் தான் நம்மளுடைய மைக்கோட கேஸு, அப்புறம் அந்த இதுக்கான சின்ன சின்ன இந்த அக்சசரிஸ் இது எல்லாமே அது உள்ளே வச்சுக்கிறதுக்கான இரண்டாக பிரிக்கப்பட்ட ஒரு பழைய காலத்து பாட்டி சுருக்கு பை. ஓகேங்களா? இதில் என்னென்னலாம் இருந்தது அப்படின்னா, நம்ம சாதாரண ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற ஒரு சி டைப் கேபிளு, அப்புறம் லைட்னிங் கனெக்டரு, அப்புறம் நம்ம கேமராவுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு 3.5 mm ஜாகு, அப்புறம் 2 பஃப்பு, மைக்கில் இரைச்சல் அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக இது லைட்னிங் கேபிளுக்கானது. இது ஒரு பவர் கேபிள், நம்ம கேஸ் சார்ஜ் பண்ணுறதுக்காக. ஸோ இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதுதான் அந்த சார்ஜிங் கேஸில் இருக்கிற மொத்த ஹோலிலேண்டோட இது. ஒரு கேமராவில் கனெக்ட் பண்ணக்கூடிய ரிசீவரு, அப்புறம் 2 மைக்கு, அப்புறம் நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்டர். சி டைப்பும் இருக்குது, லைட்னிங் டைப் ரெண்டுமே இருக்குது. இது காம்போ மாடல். அதனால் இதில் 2 மைக்கு, நம்ம கேமரா, இதில் இருக்கிற எல்லாத்துக்குமானதாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு சின்ன யூடியூபராக இருக்கும். பிற்காலத்தில் நம்ம தொடர்ந்து வீடியோ போடுவோம். ஸோ மக்களே, நீங்கள் எல்லோரும் உங்களுடைய ஆதரவு எனக்கு தாருங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக என்னோடு நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.